சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன சில எபிசோட்ஸா சிவம்மா தாயி அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இந்த சிவம்மா தாயி அப்படிங்கிறவங்க அந்த ஞானி, அந்த அம்மாவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பல விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் அது நம்ம யாருமே சந்திக்கக்கூடாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பாபா மேல எதை எடுத்தாலும் இந்த அளவுக்கு கூட ஒரு சந்தேகமே இருக்காது. பாபா பண்ணுவார் 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 அப்படின்ற அந்த நம்பிக்கை அது எப்படி வந்தது அப்படின்னா, பாபா மேல சரணாகதி அடைஞ்சதுனால தான். இது நான் உங்ககிட்ட அடிக்கடி நிறைய எபிசோட்ஸ்ல சொல்லுவேன். பாபா கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, அக்கா, பாபா கிட்ட நம்ம எப்படி சரணாகதி அடையிறது, இது எனக்கு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. இது எப்படி சரணாகதி அடையிறது அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, பாபா பண்ணுவாரா அப்படின்ற அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள இருக்கவே கூடாது. பாபா பண்ணுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் சரணாகதி. இப்போ எதுவுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம இது பண்ணா, நான் அஷ்டோத்திரம் படிச்சா எனக்கு இது பாபா பண்ணுவார், நான் ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன் பாபா, நீங்க எனக்கு இது பண்ணுங்க, அப்படி இருக்கவே கூடாது. பாபா, என்னோட வாழ்க்கையில எனக்கு எது நல்லதோ அது நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அது நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததும் சிவம்மா தாயி அவங்க வாழ்க்கையிலேருந்தே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன், 1914 ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க இந்த 1915 1915 வருடம் கூட இந்த ஷிரடிக்கு போகும்பொழுது அவங்களுக்கு பல பல அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதுல இந்த ஒரு அனுபவம், இந்த லீலையை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவங்களுக்கு அந்த சம்பவம், ஏன்னா அவங்க கண்ணுக்கு நேரா அதை பார்த்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே உணர்வீங்க. சிவம்மா தாயிக்கு தூக்கமே வரலையாம். ராத்திரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படின்னா, சத்குரு சாயிநாதரோடைய அந்த தாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு பல விஷயங்கள் மனசுல வரும். நம்ம வேலை எப்படி பண்ண போறோம், நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம கிட்ட இவங்க எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா சிவம்மா தாயியோ சதா சர்வ காலம் பாபா பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஷிரடியில இருக்கும் பொழுதே பாபா பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்களாம், பாபா 6 அடி உயரம், அவருடைய கண்கள் அவ்வளோ அழகா இருக்குமா, அவ்வளோ பிரகாசமா இருக்குமா, அவருடைய ஒரு விரலும் அப்படியே நீட்டமா இருக்குமா. எவ்வளோ எல்லாம் பாபாவை ரசிச்சிருக்காங்க பாருங்களேன். உண்மையாங்க, இதுதான் பக்தி. அந்த பிரேமை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அன்பு பாபா மேல அவ்வளோ ஒரு அன்பு. பாபாவோட கஃப்னி அவ்வளோ அழகா இருக்கும், பாபா அதை தூக்கிட்டு நடக்கிறது அவ்வளோ அழகா இருக்கும். அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க பாபாவை பத்தி. அப்போ அந்த மாதிரி ஷிரடியில இருக்கும் பொழுது ராத்திரி சமயம் தோராயமாக ஒரு 11 மணிலேருந்து பாபாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாய் சச்சரித்ரால கூட படிச்சிருப்போம். என்ன, இந்த உலகம் தூங்கும் பொழுது, நம்ம ராத்திரியான எல்லாருமே தூங்குறோம் இல்லையா, ஆனா பாபா அப்படியே முழிச்சுட்டே பக்தர்களுக்காகவே, பக்தர்களுடைய நலனுக்காகவே யோசிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி சிவம்மா தாயி யோசிக்கிறாங்க. நைட்டு 11 மணி 11லேருந்து பாபா பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. பாபா என்ன பண்ணிட்டு இருப்பார், பாபா நம்ம பார்க்கணுமே, அந்த அழகான அந்த ஸ்வரூபம், தத்தாத்திரேயருடைய ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கணுமே, இப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கனால ஷிரடியில அவங்களோட அறையில படுக்கவே முடியல. உடனடியாக பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு தோராயமாக நைட்டு 1:30 மணிக்கு நடந்த சம்பவம் இது. 1:30 மணிக்கு அந்த துவாரகா மாயை நோக்கி போறாங்க. போனா நம்ம பொதுவாக ரோடு எப்படி இருக்கும், மேடும் பள்ளமுமா இருக்கும், திடீர்னு கொஞ்சம் குட்டி குட்டி கல்லெல்லாம் குத்தும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவங்க அந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க துவாரகா மாயை நோக்கி. அந்த நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது என்னமோ ஒரு இடத்துல ஒன்று தடுக்கித்து. அது தடுக்கின உடனே, அதாவது நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வலது கால் இருக்கு, முன்னாடி எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த வலது காலை தடுக்கின உடனே அந்த இடது காலால அந்த எந்த பொருள் தடுக்குச்சோ அது மேல தெரியாம கால் படுது. அப்போ கால் பட்டோன்னே பார்த்தா அப்படியே மெத்துன்னு இருக்கா, சாஃப்டா இருந்துச்சாம். என்னடா இது, புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி, சரி என்னமோ சாஃப்டா, நைட் இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும், நம்ம பாபாவை போய் பார்க்கலாம், ஏன்னா பாபாவை பார்க்கணும் தான் அவங்களோட எண்ணம்.
மறுபடியும் கொஞ்ச தூரம் ஒரு 10 செகண்ட் நடந்திருப்பாங்க. அந்த மேடும் பள்ளமுமா கல்லு முள்ளுமா எல்லாம் இருக்கு. அதே ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு கால் ஒரு இடத்துல தடுக்குது. மறுபடியும் இன்னொரு கால் வந்து அந்த இடத்து மேல அந்த ஒரு விஷயம் மேல அப்படியே கால் படுது. மறுபடியும் பார்த்தா மெத்து மெத்துன்னு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி லைட் வெளிச்சமா எல்லா இடத்துலயும் அப்படிலாம் இருக்காது. அதுவும் நைட்டு வேலை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்பதான் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல எல்லா இடத்துலயும் லைட் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுவும் இந்த சோலார் அதெல்லாம் இந்த காலத்துல வந்து ஒரு விஷயம். அந்த காலத்துல அவ்வளோலாம் இருக்காது. அந்த இடம் அவ்வளோ இருட்டாக இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு புரியல. சரி நம்ம எதுக்கு இதெல்லாம் கவலைப்படணும், போய் பாபாவை பார்க்கலான்னு மறுபடியும் நடந்துட்டே இருக்காங்க. மறுபடியும் 3வது வாட்டி என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் ஏதோ தடுக்குது. மறுபடியும் கால் படுது. பார்த்தா மெத்து மெத்துன்னு இருக்கு. என்னடா இது? ஒரு ஒரு இடத்துலயும் கல்லு முள்ளுமா இருக்கு. இன்னொரு இடத்துல இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கே. என்னதுதான் இது? அப்படின்னு அந்த இருக்கிற அந்த லைட் வெளிச்சத்துல இப்படியே கிட்டக்க போய் பார்க்கறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு மனிதனோட கால். பார்த்து பிரமிச்சு போறாங்க. அப்ப நம்ம முன்னாடி 2ம் இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு இருந்ததே, அது என்னது? அப்படின்னு போய் திரும்ப பின்னாடி போகலாமா? அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி வேண்டாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு அப்படியே மறுபடியும் துவாரகா மாயை நோக்கி பயந்துட்டே நடக்கிறாங்க. மறுபடி பார்த்தா ஒரு 5 செகண்ட் தள்ளி பார்த்தா, மறுபடியும் ஏதோ மெத்து மெத்துன்னு இருக்கு. ஆனா இந்த வாட்டி வித்தியாசமா இருக்கு. என்னன்னு திரும்ப பார்த்தா, ஒரு மனிதனோட ஒரு கை. அப்படியே துண்டு துண்டா இருக்கிறத பார்த்து இவங்க என்ன பண்றது அப்படின்னு புரியல. பயந்து போய் துவாரகாமாய்க்கு போய் பாபா கிட்ட பாபாவை பார்த்து பாபா கிட்ட சொல்லணும். பாபா ஏதோ ஒரு மனிதன் அங்க யாரோ அவனை பீஸ் பீஸா துண்டு துண்டா வெட்டி அவனை கொலை பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியல பாபான்னு பயத்துல கதறி அழணும்னு போறாங்க துவாரகாமாய்க்கு. பார்த்தா பாபா தான் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கார். பாபாவோட தலை ஒரு ஓரமா இருக்கு துவாரகாமாயில. பாபா அப்ப இதெல்லாம் அவங்க ஒரு ஒரு வாட்டியும் மிதிச்சது பாபாவுடைய வலது கால், பாபாவுடைய இடது கால், பாபாவுடைய கரங்கள் இததான் மிதிச்சிட்டு வந்திருக்கோமா? சாய்நாதா, சாய் தேவான்னு அப்படியே பயந்து போய் அலறி போய் ஓடி போறாங்க. ஓடி போய் இது யாருக்கிட்ட சொல்றது ஒண்ணுமே புரியலேன்னு துவாரகாமாயிலேருந்து மறுபடியும் அவங்க அறைக்கு போறாங்க. போயிட்டு கதறி அழறாங்க. பாபா நான் இது யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? உங்களை யாரு பாபா கொலை பண்ணது? பாபாக்கு இந்த சம்பவம் வரலாமா? வரவே கூடாது. நீங்க ஒரு மகான். இது எப்படி சாத்தியம்? எனக்கு புரியவே இல்லையே பாபா. நான் மறுபடியும் சொன்னேன். டைம் என்னன்னு சொன்னேன். உங்களுக்கு தோராயமா 1:30 மணி அவங்க கிளம்பினாங்க. அவங்க துவாரகாமாய்க்கு போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ள தோராயமாக மணி ஆல்மோஸ்ட் 2:30 3 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு அந்த சமயத்துல காக்கடார்த்தி. போய் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? பாபா இறந்துட்டார். பாபா துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கார் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, பக்தர்கள் எல்லாம் எப்படி கதறி அழப்போறாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சு யோசிச்சு கதறி அழுதுட்டே இருக்காங்க. பாபா இது நடக்கக்கூடாது. இது நடக்கக்கூடாது. இது உண்மையா இருக்கக்கூடாது. இது என் கனவாக இருக்கணும். இது கனவு கனவுன்னு ஒரு ட்ரீம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. இது கனவாக இருக்கணும் பாபா அப்படின்னு ஆர்த்திக்கு கண் கலங்கி காக்கடார்த்திக்கு பாபா அப்படின்னு அழுதுட்டே போறாங்க. போய் பார்த்தால் துவாரகாமாயில பாபா அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லா பக்தர்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காராம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இதெல்லாம் பார்த்தோமே இத்தனை நேரம் பாபாவோட தலை ஒரு ஓரமா இருந்தது. பாபாவுடைய கால், பாபாவுடைய கரங்கள், பாபாவுடைய பாதம் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது எப்படி சாத்தியம்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு காக்கடார்த்தியில புரியாம கை கூப்பி கண் சிமிட்டாம பாபாவையே பாக்குறாங்க. ஏன்னா பாபாவோட பிணத்தை பார்த்த சிவம்மா தாயி இப்போ பாபாவோட பிசிக்கல் ஃபார்ம் பாபாவோட ரூபத்தை பாக்குறாங்க. இது நம்ப முடியுதா? அந்த பார்த்த அந்த சிவம்மா தாய்க்கு எப்படி இருக்கும்? பிரமிச்சு போய் கண் கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. பாபா இது எதற்காக? பாபா அங்க இருக்கிற ஒரு ஒரு பக்தர்களுக்கும் நெத்தியில உதிய வச்சு விட்டு ஒரு ஒரு பக்தனும் அந்த துவாரகாமாயிலேருந்து கிளம்புறாங்க. பக்தர்கள் எல்லாம் கிளம்பினதுக்கு பிறகு சிவம்மா தாயி துவாரகாமாயில உட்கார்ந்திருக்கும் பொழுது பாபா சொல்றார் சிவம்மா தாயி கிட்ட, இத பத்தியெல்லாம் நீ பயப்படவே பயப்படாத. இதுக்கு பேரு கண்ட யோகா அப்படின்னு பாபா சொன்னாராம். பாபா இப்படி எல்லாம் பயமுடுத்தாதீங்க பாபா, இந்த மனசு தாங்காது. அப்போ பாபா சொல்றார், இது எல்லா மகான்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இது உனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோ. என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி என்னுடைய பக்தர்களையும் யாரும் எதுவுமே பண்ண முடியாது.
அப்படின்னு அற்புதமான இந்த கண்ட யோகத்தை சிவம்மா தாயி அவங்க கண்களால பார்த்திருக்காங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க. இத நம்ம சாய் சச்சரித்திரால படிச்சிருக்கோம். அந்த சாப்டர்லயே அந்த அத்தியாயத்திலேயே வரும். இன்னொன்னும் பாபா பண்ணார், தௌத்திக் கிரியா அப்படின்னு. தௌத்திக் கிரியா அப்படின்னா என்னன்னா, பாபா ஸ்நானம் பண்ணும் பொழுது அவர் உள்ள இருக்கிற நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள குடல் இருக்கும், இன்டெஸ்டைன்ஸ். அந்த குடலை தூக்கி வெளியில எடுத்து அந்த நாவல் மரத்துல பாபா வந்து அப்படியே காய போடுவாராம், ஒரு துணி காய போடுற மாதிரி. அதையும் சிவமா தாயி அவங்க கண்களால பார்த்திருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இருந்தா இதெல்லாம் பார்த்திருக்கணும். இதெல்லாம் பார்த்த சிவமா தாயிக்கு இன்னொரு தரிசனமும் பாபா கொடுத்திருக்கார். பாபா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாபா சமாதியானது 1918 வருடம் அக்டோபர் 15ஆம் தேதி இல்லையா. சிவம்மா தாயி இந்த டைம்ல சொல்றாங்க என்ன அப்படின்னா, பாபா சும்மா யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா பாபா வந்து சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சம், பாபா தத்தாத்திரேயர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்ணால பார்க்காம அந்த ஞானி சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. இன்னைக்கு பல பேர் பாபா முஸ்லிமா, பாபா இவங்களா, பாபா அவங்களான்னு பாபா பத்தி தப்பா பேசுற எல்லாருக்கும் சிவம்மா தாயி சொன்ன இந்த வாக்கு நிச்சயமாக போய் சேரணும். ஏன்னா இது நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்த வேண்டாம், பாபா வணங்க வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு பாபாக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. யாரு வணங்க வேண்டாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய நஷ்டம், வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுப்பினை இல்லை. ஆனா அந்த மாதிரி மக்களுக்கும் பாபா யாருன்னு தெரியணும், அதற்காக தான் நான் இதை சொல்றேன். அப்போ சிவமா தாயி சொல்றாங்க பாபா சாக்ஷாத் சிவன் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட பாபாவே இந்த ஞானி சிவம்மா தாயிக்கு அற்புதமான ஒரு உபதேசம் கொடுத்தார். அதுவும் சிவம்மா தாயி ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்காங்க சிவம்மா தாயி. அப்படி பாபா என்ன சொன்னார், நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.